சமீபத்தில் பிராமணர் சங்க நிர்வாகிகளோட நீங்கள் போய் முதல்வரை பார்த்து இந்த சந்திப்பு எதனால் அந்த சந்திப்பு எதற்காக அந்த சந்திப்பு அது ஒரு விமர்சனமும் வருது. கஸ்தூரி பிராமணர் சங்க ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க, திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசுகிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் அவங்க கைதே ஆனாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்கள் சந்திப்பு நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இதை நான் லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். எனக்கு அந்த பிராமண அசோசியேஷன் பீப்புள் சில பேர் நம்ம சிஎம்மோட நாங்கள் பார்க்கணும் சார், சில கோரிக்கைகளை நான் வைக்கணும், அதுக்கு நீங்கள் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதற்காக நான் மேட் அ ரிக்வெஸ்ட். அது ஒரு 2 நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. சிஎம் வாஸ் ஸோ கைண்ட் இனஃப். உடனே கொடுத்தாரு. எல்லாரையும் அவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. 27ஆம் தேதி அன்றைக்கி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள். தரம் பண்ண போனாங்க. நான் அவங்கள அழிச்சுன்னு போனேன், அவ்வளோதான். அது ஏன்னா எனக்கு தெரியுங்கிறதுனால நீங்கள் வாங்க அவரை அவங்கள அழிச்சுன்னு வாங்க. நான் இல்லைன்னா ஐ ஹவ் நோ ரோல் டு ப்ளே அட் ஆல். அசோசியேஷன்னா மெம்பராக இருக்கலாம், வேறு என்ன ரோலும் எனக்கு கிடையாது. அவங்க என்ன பேசணும்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் நிறைய விளக்கமாக நிறைய பேசிட்டேன். பட் கஸ்தூரி சமாச்சாரத்தை பற்றி இவங்களும் பேசலை, நம்ம சிஎம்மும் அதை பேசவே இல்லை. ரொம்ப நாகரிகமாக அவர் அற்புதமாக நடந்து கொண்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையும் சார் அவர் சிஎம்மாக இருக்காருன்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே கிரகிச்சுட்டு உடனே அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஒரு தலைவருக்கு. அந்த தலைவருடைய அந்த வெரி ஹை குவாலிட்டி அவர்கிட்ட நிரம்ப இருப்பதாக நான் பார்க்கின்றேன், முழுமையாக இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். அதான் அவருக்கு அழகாக பேசிட்டார். கோரிக்கையை முழுசாக கேட்குறாரு. நல்லது சார். 25 நிமிஷம் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நடந்தது சார். அந்த பேப்பரை கொடுத்தாங்க. ஒரு வார்த்தையும் வரிக்கு வரி இதை படித்தார். அந்த இதில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத ஒரு வார்த்தையாக வரியாக படித்தார். எல்லாம் கிரகிச்சிட்டார். ஆகிட்டு அப்புறம் அவங்க இவங்க இது இருக்குது அது இருக்குதுன்னு எடுத்து சொல்ல ஒன்றுக்கும் அவர் தான் தகுந்த பதில் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால் இட் வாஸ் அ வெரி நைஸ். இதில் என்ன பேருன்னா அவங்க கேட்டாங்க, நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி சொன்னேன். நிறைய பிராமின் அசோசியேஷன் சேர்ந்தவங்க நிறைய பிராமின்ஸ் எனக்கு டெலிஃபோன் பண்ணி நல்ல காரியம் பண்ணிங்க சார், ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் பிராமின் அசோசியேஷனும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதாக நாங்கள் கருதுகின்றோம். அதை ஈஸ் பண்ணி விட்டீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம்னு பேசினாங்க. இது நல்ல பாசிட்டிவ் சைடு.